Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala Rasulihil Kareem. Amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. எமது தெளிவு ஊடக வலையமைப்பின் தேடல் நிகழ்ச்சியின் மற்றொரு அங்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினமும் ஒரு அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவர் காத்தான்குடி ஹத்தீப்மார் இமாம்கள் நலன்புரி அமைப்பின் தலைவர் அஷேக் ஏஎல்எம் ஃபாயிஸ் ஹுமைதி அவர்களிடம் நாங்கள் அந்த அமைப்பினுடைய செயற்பாடுகள் ஆரம்பம் இது தொடர்பான விடயங்களை நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். அந்த விடயங்களை அவர்களிடம் கேட்டறிந்து கொள்வதற்காக அவர்களை நிகழ்ச்சியில் நேரடியாக இணைத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் குறிப்பிடுங்கள், இந்த காத்தான்குடி ஹத்தீப்மார் இமாம்கள் நலன்புரி அமைப்பினுடைய தோற்றத்தினுடைய பின்னணி, அதன் நோக்கம் என்பன பற்றி முதலில் குறிப்பிடுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் உலமாஉ காதா. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சகல நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் என்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அதற்கான அல்லாஹுவுக்கும் அடுத்து எங்களுடைய ஹத்தீப்மார் இமாம்கள் நலன்புரி அமைப்பினுடைய நிர்வாகத்தினருக்கும் குறிப்பாக இந்த தெளிவு மீடியா பணிப்பாளர் மற்றும் அதனுடைய நிர்வாக சபையினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் உயர்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு என்னுடைய அந்த விடயத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். உண்மையிலேயே 1997 10ஆம் மாதம் 18ஆம் தேதி, கிட்டத்தட்ட 29 வருடங்களுக்கு முன்னர் இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. காத்தான்குடி ஹத்தீப்மார் இமாம்கள் சம்மேளனம் என்ற பெயரில் அது ஆரம்பமாக தோற்றுவிக்கப்பட்டது. இதனுடைய தோற்றுவிக்கப்பட்டதனுடைய பிரதான முக்கியமான நோக்கங்களாக மஸ்ஜிதினுடைய இமாம்கள் என்பவர்கள் சமூகத்தினுடைய மறைமுகமான தலைவர்கள். இவர்களுடைய விடயங்கள் சரியாக அவதானிக்கப்பட்டு வழிகாட்டப்பட்டு இவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இவருடைய பாதுகாப்பு, இவருடைய செயற்பாடுகள் உறுதிப்படுத்தப்படுவதற்காக வேண்டி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட காலம் முதல் மாஷா அல்லாஹ் மிக சிறப்பான சேவைகளை இமாம்களுக்கு வழங்கியிருக்கிறது, ஹத்தீபுகளுக்கு வழங்கியிருக்கிறது. அதனூடாக முஸ்லிம் சமூகத்துக்கு, குறிப்பாக காத்தான்குடி சமூகத்துக்கு மிக சிறப்பாக வழங்கியிருக்கிறது. இதனுடைய ஆரம்ப தலைவராக சில காலங்கள் தற்பொழுது நமது பிரதேசத்தினுடைய காலியாக இருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஷேக் ஏசிஎம் ரிஃபாய் ஹசரத் அவர்கள் தான் இதனுடைய ஆரம்ப தலைவராக இருந்திருக்கிறார்கள். பின்னர் எங்களுடைய மர்ஹூம் எங்களுடைய அல் அக்ஸா மஸ்ஜிதினுடைய ஆயுட்கால இமாமாக இருந்து மரணித்த எங்களுடைய சங்கைக்குரிய ஏல் முஸ்தபா ஃபலாஹி ஆதம் லப் ஹசரத் அவர்கள் இதனுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள். பிறகு சில காலங்கள் கேமம் மன்சூர் ஃபலாஹி ஹசரத் அவர்கள் இதனுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள். பிறகு மீண்டும் எங்களுடைய முஸ்தபா ஃபலாஹி, அதாவது ஆதம் லப் ஹசரத் அவர்கள் தன்னுடைய மரணிக்கும் வரைக்கும் அவர்கள் நீண்ட காலமாக தலைவராக இருந்திருக்கிறார்கள். இதனுடைய செயலாளராக ஆரம்பம் முதல் கடந்த ஓரிரு வருடங்கள் வரைக்கும், கிட்டத்தட்ட 26-27 வருடங்கள் வரை தொடராக எங்களுடைய ரிப்போர்ட்டர் முஸ்தபா மூலம் அழைக்கப்படக்கூடிய ஷேக் எஸ்எம்எம் முஸ்தபா ஃபலாஹி ஹசரத் அவர்கள் தான் என்னுடைய நீண்டகால செயலராக இருந்து பல்வேறுபட்ட சிரமங்களோடு இந்த அமைப்பை கட்டி காத்து மிக சிறப்பான வகையில முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா வகையிலும் அதனுடைய அமைப்பினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள், நிர்வாக உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கி கிட்டத்தட்ட எந்த வகையிலும் சலிக்காத அதனுடைய சேவைகள் மிக சிறப்பாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இன்று வரைக்கும் அது வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த கௌரவ செயலாளர் அவர்கள் சில காலங்கள் தலைவராகவும் இந்த அமைப்புக்கு இருந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த நிகழ்வுக்கு வருகை தர இருந்தார்கள். ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு ஒன்றிலே அவர்கள் பங்கேற்க வேண்டிய நிலை இருப்பதனால் அவர்களால் வர முடியாமல் சென்றதையிட்டு அவர்கள் மனம் வருந்தினார்கள். நீங்கள் சென்று இந்த நல்ல கருத்துக்களை நீங்கள் முன்வைத்து அவர்களுக்கு நீங்கள்
ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று என்னை ஊக்கப்படுத்தி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹ் தாலா அவருடைய அனைவருடைய அந்த பணிகளையும் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே நான் பல தடவைகள் நான் இந்த அமைப்போடு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாகத்தான் நான் தொடர்பாக இருக்கிறேன். நடப்பாண்டிலே தெரிவு செய்யப்பட்ட அந்த நிர்வாக தெரிவிலே தான் நான் இதற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டேன். ஆனால் நான் மிக நெருக்கமாகவும் மிக துஆவோடும் பல சந்தர்ப்பங்களிலே இந்த நிர்வாகங்களை பாராட்டியும் இருக்கிறேன். என்றால் மிகச் சிறந்த சேவையை சில விடயங்கள் வெளிரங்கத்தில் சமூகத்துக்கு தெரியாவிட்டாலும் இமாம்களாகிய உறுப்பினர்களாக எங்களுக்கு பல்வேறுபட்ட கட்டங்களிலே, அதிலும் குறிப்பாக பல்வேறுபட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளிலே எங்களுக்கு மிக கை வந்து எங்களுடைய அந்த இருப்பை உறுதிப்படுத்தி நாங்கள் இமாமாக ஹத்தீமாக இருக்கக்கூடிய அந்த பணியை விட்டுவிட்டு நாங்கள் விலகி விடாமல் இருப்பதற்கான நல்ல சப்போர்ட்டுகளை எங்களுக்கு சில உதவிகளையும் செய்து எங்களை இதுவரைக்கும் ஒரு சிறந்த ஒரு அமைப்பிலே இந்த அமைப்பு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தாலாவுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அந்த புதிய நிர்வாக மாற்றத்தின் போதுதான் இந்த நாம் அந்த விடயத்தை பொறுப்பேற்று இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய நிர்வாகம் ஏற்கனவே உள்ளவர்களும் பெரும்பாலும் அதில் உள்ள இருக்கிறார்கள். மிக சிறப்பான திட்டங்களை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த இமாம்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் இந்த அமைப்பு வழங்கி வருவதாக குறிப்பிட்டீர்கள். இது கல்வி, பொருளாதாரம், அதே போன்று சமூக மேம்பாட்டிலே உலமாக்களுடைய பங்கு அல்லது அவருடைய வகைவாகம் எவ்வாறு இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? பொதுவாக இமாம்கள் என்பவர்களை நாம் மறைமுகமான தலைவர்கள் என்று நாம் குறிப்பிட்டோம். ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள். வெளிரங்கத்திலே அவர்களை யாரும் தலைவர்கள் என்று சொல்வதும் இல்லை, அவர்களை தலைவர் என்று சில நேரம் பார்ப்பதும் இல்லை. ஆனால் முசல்லாவில் முன்னின்று தொழுவிப்பவர் அவர் அந்த சமூகத்தை மறைமுகமாக ஆளுகிறார். நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி சென்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வை நாம் எடுத்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு தலைவராக இருந்த அதே நேரம் இமாமாகவும் நின்று எல்லா வகையிலும் மக்களை வழிநடத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மதீனா பயணமும் மதீனாவில் அவர்கள் எடுத்த பிரதானமான முன்னெடுப்புகள். அதை நாம் முன்னுதாரணமாக வைத்து சில பணிகளை நாம் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இப்பொழுது நாம் அதை பற்றியே அதிகமான எங்களுடைய ஆலோசனை கூட்டங்களில் நாம் அதை பற்றி பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று மதீனத்து சாசனம் என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். இன்றைய உலகத்துக்கு என்றுமே அது மிக முன்மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பை, ஒரு சிறந்த முன்னேற்றகரமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான அடிப்படையான விடயங்கள். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார்கள். இரண்டாவது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த மக்களுக்கான ஆதரவை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். மிகச் சிறப்பான ஏற்பாடு செய்தார்கள். மூன்றாவது, பொருளாதார ரீதியான ஒரு வலுவான நிலையை உருவாக்குவதற்காக மதீனாவினுடைய கடை தெருவை ஆரம்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான முன்னெடுப்புகளை செய்தார்கள். அந்த வகையிலே அந்த ஒரு பிரதான முன்மாதிரியாக முன்வைத்து நாங்கள் பொதுவாக எங்களுடைய இமாம்கள் ஹபீபுகளுக்கு நாங்கள் சமூக ரீதியான தொடர்பாடலை நேரடியாக நீங்கள் தொழுவித்து விட்டு மாத்திரம் அல்லது உங்களுடைய மஸ்ஜிதினுடைய கடமைகளோடு மாத்திரம் நீங்கள் முடித்துக் கொள்ளாமல் மக்களோடு நெருக்கமான ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்துங்கள். அவர்கள் உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குங்கள். சந்திக்க வரும் பொழுது நீங்கள் அவகாசம் எடுத்து அவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்கள். அவருடைய சுக துக்கங்களிலே நேரடியாக சென்று நீங்கள் பங்கெடுங்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஆர்வப்படுத்தி வருகிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைய சூழ்நிலையிலே மிக தேவையான இஸ்லாம் அடிப்படையாக வலியுறுத்திய கல்வியினுடைய தேவை மிக தேவையானதாக இருக்கிறது. அந்த வகையிலே கல்வி மேம்பாட்டுக்காக பொதுவான கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க ரீதியான கல்வியாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுக்கும் நீங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்ற வழிகாட்டல்களை நாம் அந்த இமாம்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். அவர்களும் அந்த முடியுமான பங்களிப்புகளை அந்த விடயத்தில் செய்து வருகிறார்கள். அதே நேரம் சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே பொருளாதார மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி என்பதற்கு அப்பால் அந்த பொருளாதாரம் அல்லாஹுடைய அருளுக்கு பாதுகாப்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது சுத்தமான பொருளாதாரமாக இருக்க வேண்டும், ஹலாலான பொருளாக இருக்க வேண்டும். எனவே பொருளாதார ரீதியான அதிகமான வழிகாட்டல்களை மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய பிரசங்கங்களிலே அல்லது சிறிய சிறிய உரைகளிலே அல்லது தனிப்பட்ட சந்திப்புகளிலே அதிகம் ஹலாலான பொருளாதாரத்தை தேடுவது சம்பந்தமாகவும், அதே நேரம் பொருளாதாரத்தை மார்க்கத்தினுடைய கட்டாயமான விடயங்களை அவைகளுக்கு தடையில்லாமல் எவ்வளவு தேடிக்கொள்ள முடியும். இரண்டாவது, தேடிய பொருளாதாரத்தை முறையாக நீங்கள் முகாமை செய்யுங்கள், அதனுடைய செலவழிப்புகளை முறையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற 2 தலைப்புகளை நாங்கள் பொருளாதார ரீதியாக மக்களுக்கு நீங்கள் இதை சிறப்பாக நீங்கள்
வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை நாங்கள் எங்களுடைய இமாம்களுக்கு ஹத்தீபுகளுக்கு வழங்கி வருகிறோம். தற்போது இமாம்கள் ஹத்தீப்மார்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பிரதான சவால்கள் என்ன, அதே போன்று அவர்களுடைய அந்த சவால்களிலிருந்து அவர்களை மீட்பதற்கு நீங்கள் நலன்புரி அமைப்பு என்ற வகையிலே எவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறீர்கள்? இன்றைய சூழலில் 2 பிரதானமான சவால்களை நாங்கள் இமாம்கள் ஹத்தீபுகள் விடயத்தில் முன்வைக்க முடியும். ஒன்று, பொதுவாக எல்லோருக்கும் உள்ள பொருளாதார ரீதியான நிறைய சவால்கள் இருக்கின்றன. என்றால் பொதுவாக இமாம்கள் ஹத்தீபுகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குறைந்த வருமானமான ஒரு நிலைதான் சமூக அமைப்பில் இருக்கிறது. அதே நேரம் அவர்களுக்கு சுயமாக வேறொரு தொழிலை தன்னுடைய பொருளாதாரத்துக்காக செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் குறைவாக இருக்கிறது, குறிப்பாக இமாம்களுக்கு. எனவே நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய உருவாக்கத்தினுடைய பிரதானமான நோக்கமே பொருளாதார ரீதியான உதவிகள், அவர்களுக்கு ஒத்துழைப்புகள் வழங்குவதுதான். குறிப்பாக ரமலான் காலத்திலே, ஹஜ்ஜுல் பெருநாளுடைய காலங்களிலே தனவந்தர்கள் மூலமாக இமாம்கள் மீது நேசம் கொண்டு அவர்களுக்கு பங்காற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் ஊடாக பல்வேறுபட்ட பங்களிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது ஒரு பிரதானமான விடயமாக நாங்கள், ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பொருளாதார நெருக்குதல்கள் ஏற்படும் பொழுது அவனால் இன்னொரு மேலதிகமான ஒரு விடயத்தை சிந்திப்பதற்கு, அதற்கு அவன் பங்கு செய்வதற்கு முடியாது. எனவே அந்த பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு எப்படி மேம்பாடுகளை செய்யலாம், அதற்காக நாங்கள் எங்களுடைய அமைப்பினூடாக கடந்த காலங்களில் மிக அதிகமான செயற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மஸ்ஜித் நிர்வாகங்களுக்கு இவருடைய கொடுப்பனவுகள் விடயத்திலே அதிகரிப்பு செய்வது சம்பந்தமாக பல சந்திப்புகளும் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஊரினுடைய தாய் சங்கமான சம்மேளன நிர்வாகம், அங்கு எல்லா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் இருப்பதனால் அவர்களுக்கும் பல அழுத்தங்கள் அமைப்பினூடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அவர்களுக்கு மஸ்ஜிதுகளிலே ஏதாவது அவருடைய கடமைகளில் ஏதாவது இடர்கள் வரும் பொழுது முன்னின்று அமைப்பாக நின்று அதை கையாண்டு அந்த விடயங்கள் மஷாலா சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பிரதானமான விடயம். இரண்டாவது விடயத்தை பொறுத்தவரையிலே இன்று இமாம்கள் ஹத்தீபுகள் வந்து சமூகத்தை நேரடியாக நின்று சமூகத்தினுடைய சவால்களை உள்வாங்கி அதற்கான வழிகாட்டுதல்களை செய்ய வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருப்பதனால் ஒரு ஊருடைய ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு குடும்ப ரீதியான மஹல்லா ரீதியான பிரச்சனைகள் வரும் பொழுது இவர்கள் தான் அதை முன்னின்று அதை தீர்த்து சுமூகமான நிலையை உண்டாக்க வேண்டியவர்கள். எனவே இவர்களுக்கு பல்வேறுபட்ட தகமை ஊட்டல்கள் செய்யப்பட வேண்டும். இவர்களுக்கான அதுக்கான அறிவுகள், அதற்கான தகமைகள், அதற்கான வழிகாட்டல்கள் இவர்களுக்கு செய்யப்பட வேண்டும். என்றால் வாகனத்திலே பலரும் இருக்கலாம், ஆனால் வாகனத்தினுடைய ஓட்டி அவருக்கு மிகச் சிறந்த அனுபவமும் அறிவும் அவருக்கு இருக்க வேண்டும். அந்த வகையிலே இவர்களுக்கு இவருடைய கல்வி திறன் விருத்திக்கான பல ஏற்பாடுகள் கடந்த காலங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது புதிய நிர்வாகம் சம்பந்தமான நிறைய விடயங்கள் நாம் திட்டமிட்டு வருகிறோம். அதனுடைய ஒரு கட்டமாக நாங்கள் இமாம்களுக்கு மத்தியிலே மஸ்ஜிதுகள் ஊடாக எப்படி சமூகத்தினுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளை மஸ்ஜிதில் வைத்து அதை தீர்ப்பதற்கான வழிகள் என்ன இருக்கின்றன என்ற ஒரு போட்டி ஒன்றை நாம் நடத்தினோம். அப்படி நீங்களும் மஸ்ஜிதிலே என்னென்ன விடயங்களை செய்து இந்த விடயங்களை சாத்தியப்படுத்தலாம் என்று அதிலே பலரும் கலந்து கொண்டு நல்ல திட்டங்களை முன்வைத்திருந்தார்கள். இரண்டாம் கட்டமாக நாங்கள் நம்முடைய அகில தினத்துலமா காத்தாங்குடி கிளை, அதே போன்று சம்மேளன நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு என்னுடைய இமாம்களுக்கு தேவையான அறிவூட்டல்களை, தகமை ஊட்டல்களை நீங்கள் செய்யுங்கள் என்று நாங்கள் அவரிடத்திலே வேண்டுதல் வைப்பதற்கு அமைவாக 15 நாட்களுடைய தொடர் வழிகாட்டல் கற்கநெறி ஒன்றை நாம் நடத்தினோம் ரமலானுக்கு முன்னர். அதற்கு சான்றிதழ்களும் அந்த 2 நிர்வாகத்தின் ஊடாக வழங்கி வைக்கப்பட்டது. அப்படியான ஒரு வேலை திட்டத்தையும் நாங்கள் இமாம்களுடைய அந்த 2 பிரதான சவால்களை எதிர்கொள்வதற்கான வழிகாட்டுதல்கள் நாம் செய்து கொண்டு ஒவ்வொரு பள்ளி வாயில்களுக்கும் ஒவ்வொரு நிர்வாக அமைப்பு, ஒரு நம்பிக்கையாளர் சபை செயற்பாட்டில் இருக்கிறது. அவர்கள் பள்ளி வாயில்களை வழி நடத்துவதில் அவர்கள் மும்முரமாக செயற்பட்டு வருகிறார்கள். அதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. பொதுவாக அவர்கள் பள்ளி வாயில்களை மையமாக கொண்டு சமூக ஒற்றுமை, அதே போல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தங்கள் அமைப்பினூடாக எவ்வாறான பங்களிப்புகளை அந்த நிர்வாகங்களுக்கு வழங்குகிறீர்கள்? அதாவது மஸ்ஜித் நிர்வாகத்தை பொறுத்தவரையிலே பொதுவாக இஸ்லாமிய பார்வையில் மஸ்ஜித் நிர்வாகம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகளும் அந்த சூழலில் உள்ளவர்களுக்கு மிக அத்தியாவசியமான விடயங்களை உள்ளடக்கிய செயற்பாடுகள் அமையும் பொழுது மிகச்சிறந்த ஒரு சமூகம் ஒன்றை இலகுவாக உருவாக்கலாம். ஏனென்றால் சமூகத்தில் உள்ள 100 வீதமானவர்களில் 20-25 வீதமானவர்கள் தான் பிற தாவா அமைப்புகளோடு அல்லது இஸ்லாமிய ஏனைய தொடர்பாடுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 10 வீதமானவர்கள் எந்த தொடர்பு மற்றவர்களாக இருக்கிறார்கள்.
இது போக 65% மஸ்ஜித் மாத்திரமே அவர்களுக்கான வழிகாட்டலுக்குரிய தளம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். இந்த 65% மஸ்ஜித் தான் சரியான வழிகாட்டல்களை கொடுக்கிறது. அவர்கள் தாவா அமைப்புகளோடோ அல்லது வேற தனிப்பட்ட ரீதியான வேற இஸ்லாமிய மேம்பாட்டுக்கான செயற்பாடுகளோடு தொடர்பற்றவர்கள். ஆனால் மஸ்ஜிதினூடாக ஏதும் முன்னெடுக்கப்பட்டால் அவர்கள் அதனை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பில் உள்ளவர்கள். எனவே சமூகத்தினுடைய 65%க்கான கதி மஸ்ஜிதாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் தான் மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள் அந்த மஸ்ஜிதை பொறுப்பெடுக்கிறார்கள். அவர்கள் நீண்ட விசாலமான இந்த சாராரை உள்ளடக்கியதான திட்டங்களை அமைத்து அதை இமாமின் ஊடாக பிரதானப்படுத்தி செயற்படும் பொழுது முழுமையான முஸ்லிம் சமூகத்துக்கான அந்த வழிகாட்டுதல்கள் போய் சேரும். இந்த ஒரு விடயத்தை நாம் அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு புதிய திட்டம் ஒன்றை நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமான ஆரம்ப கட்ட முயற்சியை நாம் செய்திருக்கிறோம். அதாவது இதுவரைக்கும் மஸ்ஜிதுகளிலே மஸ்ஜித் இமாம் என்ற அமைப்பிலே தான் இமாம்களுடைய செயற்பாடு இருக்கிறது. அதாவது ஒரு இமாம் வருவார், மஸ்ஜிதினுடைய கடமைகளை செய்வார், சில போது மேலதிகமான சில கடமைகளை சமூக ரீதியான விடயங்களை செய்வார், அதனோடு அவர் சென்று விடுவார். நாங்கள் அதை தாண்டி இப்பொழுது கம்யூனிட்டி இமாம், சமூக இமாம் என்ற ஒரு வேலை திட்டத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சில ஆரம்ப கட்ட முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு இமாம் அவருடைய மஹல்லாவில் உள்ள 100% மக்களோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. முதலாவது அவர் யார் இருக்கிறார், மஹல்லாவில யார் இருக்கிறார்கள், என்ன தகவலுடையவர்கள் இருக்கிறார், என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்ற முழு விவரத்தையும் அவர் பெற்றுக்கொள்வார். இரண்டாவதாக அவர்களை வகைப்படுத்துவார். எந்தெந்த வகைகளுக்குள்ள இவர்களை கொண்டு வர முடியும் என்று வகைப்படுத்தி அந்த தனித்தனி வகையினருக்கான வேலை திட்டங்களை நிர்வாகத்தினுடைய முழுமையான அனுசரணையோடு அவர் முன்னெடுப்பார். முதலாவது இவர் அந்த கணக்கெடுப்பு செய்வார். மஹல்லாவில் உள்ள 100% கணக்கெடுப்பு செய்வார். அந்த கணக்கெடுப்புகளை 4 மாதங்களுக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணுவார். அதிகரிப்பு, குறைபாடு என்று பல விடயங்கள் ஏற்படலாம். இப்ப 100% இமாமின் ஊடாக நிர்வாகம் கண்காணிப்பார்கள். அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள், சில போது உதவிகள், எல்லா விடயங்களும், இளைஞர்களுடைய விடயங்கள், பெண்களுடைய விடயங்கள், கல்வி சார் சமூகத்தினுடைய விடயங்கள், சனார்களுடைய விடயங்கள், மாணவர்களுடைய விடயங்கள் என்று தனித்தனியாக வகைப்படுத்தி அந்த வேலை திட்டங்களை அவர் முன்னெடுப்பார். இந்த விடயத்தை நாம் செய்வதற்காக வந்து இது ஒரு பெரிய ஒரு விடயமாக இருப்பதனால், தனியே எங்களுடைய இமாம்கள் அமைப்பால் மாத்திரம் இதை தூக்க முடியாத ஒரு விடயமாக இருப்பதனால் நாங்கள் இதற்காக பெரிய ஒரு உதவியை எதிர்பார்த்து நாங்கள் ஜமியத்துல் உலமா சம்மேளனத்துக்கு நாங்கள் கடிதங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒரு வேலை திட்டம் ஒன்றை பற்றி யோசிக்கிறோம், நீங்கள் இன்று எங்களுக்கு இதை உருவாக்கி தாருங்கள். அதனோடு இலங்கை மட்டத்திலே வந்து இமாம்களுடைய இப்படியான தகமை ஊட்டல்களை, இமாம்களுக்கான வழிகாட்டுதல்களை மிக நீண்ட காலமாக ஜம்சம் ஃபவுண்டேஷன் செய்து வருகிறார்கள். அவர்களோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள் தான் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ரைஸ் ஸ்ரீலங்கா. அந்த அமைப்போடு நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக ஒரு சந்திப்பை நாம் நடத்தி, நீங்களும் எங்களுக்கு இந்த 2 பெரும் எங்களுடைய ஊருடைய 2 கண்களாக இருக்கக்கூடிய ஜமியத்துல் உலமா சம்மேளனத்தினோடு நீங்களும் தேவையான பங்களிப்புகளை செய்து இந்த கம்யூனிட்டி இமாம் என்ற அந்த விடயத்தை, அதுக்கு என்ன தேவை, என்ன அறிவூட்டல்கள், தகமை ஊட்டல்கள் செய்யப்பட வேண்டும், அந்த வேலைகள் எப்படி ஆரம்பிக்கப்பட வேண்டும், எப்படி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற சகல ஏற்பாடுகளை நீங்கள் செய்து தாருங்கள். நான் மிக வினயமாக இடத்துல கேட்டுக்கொண்டது, இந்த ஒரு சில 2-3 மாதங்களுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு இமாமையாவது நீங்கள் இப்படி உருவாக்கி தாருங்கள். அவர் முழு மஹல்லாவோடும் சம்பந்தப்படுவார். முழு தகவலும் ஒருவருடைய கையில் இருக்கும். அதனுடைய கவலையோடு அதனுடைய அவர்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்களை பற்றியெல்லாம் அவர் சிந்திப்பார். நிர்வாகங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். இப்பொழுது இலகுவாக முழு மஹல்லாவையும் ஒரு இமாம் நிர்வாகம் ரீச் பண்ண முடியும் என்ற அந்த ஒரு நீண்ட ஒரு விசாலமான ஒரு திட்டம் ஒன்றை பற்றி நாங்கள் தற்பொழுது யோசித்து என்னுடைய ஆரம்ப வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு இமாம் என்பவர் ஒரு மறைமுகமான தலைவர் என்ற விடயத்தை ஆரம்பத்திலே குறிப்பிட்டீர்கள். அதன் பின்னர் 2 விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். அதாவது ஒரு மஸ்ஜிதுடைய இமாம் என்ற ஒரு விடயம், இன்னொரு புதிய எண்ணக்கரு என்ற கம்யூனிட்டி இமாம் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டீர்கள். இப்போது தற்போதைய காலத்திலே இளைஞர்களை பொறுத்தவரை அவர்கள் கல்வியிலே கொஞ்சம் பின்தங்கிய ஒரு நிலையை இருப்பது மட்டுமல்லாமல் ஒழுக்க விழுமியங்களிலும் சற்று குறைந்த ஒரு நிலை காணப்படுகிறது என்று பொதுவாக அவதானிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய அமைப்பின் ஊடாக அல்லது நீங்கள் சொல்லுகிற இந்த கம்யூனிட்டி இமாம் என்ற அந்த எண்ணக்கருவின் ஊடாக எவ்வாறு இவர்களை நெறிப்படுத்தலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையிலேயே நான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளையினுடைய இளைஞர் விவகார
செயலாளராகவும் நான் இருக்கிறேன். உண்மையிலேயே அந்த ஜிம்மியா ஊடாகவும் நாங்கள் கடந்த காலங்களில் சில வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம். நாங்கள் விளங்கி கொண்ட ஒரு அடிப்படையான ஒரு உண்மை என்னவென்றால், இந்த இளைஞர்களோடு உலமாக்களுக்கு, குறிப்பாக இமாம்களுக்கு நெருக்கமான தொடர்பு குறைவாக இருக்கிறது. நெருக்கமான ஒரு உறவொன்று இல்லாததனால் அவர்கள் இமாம்களை, உலமாக்களை தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள், அதனோடு சென்று விடுகிறார்கள். இப்பொழுது சமூக மட்டத்திலே இருக்கக்கூடிய அதிகமான இமாம்கள், உலமாக்கள் இளம் சமூகத்தில் இருக்கிறார்கள். மூத்தவர்கள், பெரியவர்கள் இருந்தாலும் கூட அதிகமான ஒரு சாரார் இளம் வயதுடையவர்கள். எனவே அவர்களுக்கு அந்த இளமை, அந்த 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 உணர்வுகள், அந்த தேவைகள், அந்த சவால்கள் எல்லாம் அவர்களுக்கு இலகுவாக தெரியும். செய்ய வேண்டிய விடயம், இவர்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும் இந்த இளைஞர்களோடு தங்களை நெருக்குவதற்காக. நட்பாக, நல்லுறவாக, ஒரு நண்பனாக, அவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக தங்களை இவர்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் கம்யூனிட்டி இமாமின் ஊடாக நாங்கள் அதை ஒரு பிரதானமான விடயமாக எதிர்பார்க்கிறோம். இமாம்களுக்கு நாம் சொல்லி வருகிறோம், நீங்கள் கொஞ்சம் இளைஞர்களோடு தொடர்பு உண்டாக்கி. நாங்கள் அண்மையில் ஒரு ஒரு செயற்திட்டத்தை பற்றி நாங்கள் இமாம்களுடைய பொருளாதார மேம்பாட்டையும் அடிப்படையாக கொண்டது. நாங்கள் விளையாட்டு ரீதியாக இமாம்களை விளையாட்டுத் துறைகளிலே ஈடுபடுத்துவோம். பல்வேறுபட்ட விளையாட்டுகள், ஆகமாக்கப்பட்ட விளையாட்டுகள் இருக்கின்றன. இதிலே ஆர்வம் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள் முன்வாருங்கள். நீங்கள் அதிலே நீங்கள் தேவையான ஆட்களை அதற்குள் சேர்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அதனை பிரகடனப்படுத்தி அதற்கூடாக இளைஞர்களை உள்வாங்கி நெருக்கமான தொடர்பை உண்டாக்கி அவர்களை ஒரு நல்ல வழிக்கு நாங்கள் வழிகாட்டுவதற்கு இலகுவாக இருக்கும் என்று கூட நாங்கள் இந்த அமைப்பினூடாக நாங்கள் யோசித்திருக்கிறோம். சுருக்கமாக இந்த கம்யூனிட்டி இமாம் என்ற அந்த விடயங்களுக்கு வெற்றியானதாக ஆகும் பொழுது இளைஞர்கள் மாத்திரமல்ல, சமூகத்தினுடைய பல்தரப்பாகையும் எங்களுக்கு அதுக்குள்ள உள்வாங்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையோடு நாங்கள் அந்த வேலை திட்டத்தை யோசிக்கிறோம். அதாவது இளைஞர்களை பொறுத்தவரை அவர்களுடைய சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சொன்னது போல விளையாட்டுத்துறை சார்ந்த விடயங்களை அவர்களை ஈடுபடுத்துவது, அதே போன்று அவர்களை கலைத்துறை சார்ந்து அவர்களை ஊக்குவிப்பது என்று அவருடைய அந்த சிந்தனை போக்கிலே, அதாவது பிறழ்வான நடத்தைகளிலிருந்து அவர்களை சீர் செய்ய முடியும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும். அதாவது இப்போது சமூக வலைத்தள பாவனை என்பது மிகுந்த நிறைய பேர் இதிலே நீண்ட நேரங்களை அவ்வாறு இருக்கிற போது இவ்வாறான சமூக ஊடக பயன்பாடு என்பது இமாம்கள் அல்லது கத்தீபார்களுடைய செயற்பாடுகளில் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, அல்லது அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறான தாக்கத்தை இவை ஏற்படுத்துகிறது? உண்மையிலேயே எல்லோரையும் தாக்கிய விடயம்தான் இந்த சமூக ஊடகங்கள். எல்லோரையும், வயது வேறுபாடின்றி, அவருடைய தர வேறுபாடின்றி எல்லோரையும் தாக்கி வீழ்ச்சி அடைய செய்த ஒரு விடயம்தான் இந்த ஊடகங்கள். இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், இன்டர்நெட் போன்ற எல்லாமே ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அழகான குடும்ப கட்டமைப்புகளை சிதைத்திருக்கிறது, ஒழுக்கமான மனிதர்களை இழக்க செய்த பல விடயங்கள். அதில் இமாம்களும் விதிவிலக்கல்ல, உலமாக்களும் விதிவிலக்கல்ல, எல்லோருமே அதிலே பாதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய ஆர்வங்கள் குறைந்திருக்கின்றன. உண்மையிலேயே எப்படி நபிமார்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சமூகம் ஒன்றை சீராக்குவதிலே உயிரை பணயம் வைத்து உழைத்தார்களோ, அதற்கு நேரடியாக சற்றும் குறையில்லாமல் சமமாக நின்று உழைக்க முடியுமானவர்கள் உலமாக்கள், இமாம்கள். ஆனால் அந்த ஆர்வத்தை அவரிடத்திலே குறைத்திருக்கிறது. அதே நேரம் அவருடைய சிந்தனை திறனை அது மலங்க செய்திருக்கிறது. சமூக அக்கறையை நன்றாகவே குறைத்திருக்கிறது. ஏதோ தன்னுடைய விடயம் மாத்திரம் நடந்துவிட்டால் போதும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சிலருடைய செயற்பாடுகள் ஆகியிருக்கிறது. உண்மையிலே நாங்கள் அந்த விடயத்தை மிகவும் ஒரு கவலையான ஒரு அம்சமாகத்தான் பார்க்கிறோம். அந்த வகையில நாங்கள் இதற்கு தீர்வாக சமூகத்தோடு இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது, சமூகத்தினுடைய நேரடியான கண்காணிப்பு அல்லது நேரடி தொடர்புகள் ஏற்படும் பொழுது இவர்கள் தானாகவே அந்த விடயத்திலிருந்து பின்வாங்கி சமூகத்துக்கான பங்களிப்புகளை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அதனூடாக அவர்களுடைய பாதிப்புகள் குறையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் சகலருக்கும் அந்த சமூக தொடர்பாடுகளை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்ற விடயத்தை தான் நாம் அதிகமாக ஆர்வப்படுத்தி வருகிறோம். இப்போது எமது பிரதேசத்தினுடைய முக்கியமான தேவைகள், அதே போன்ற அபிவிருத்திகள் என்பதற்கு இதனை நாங்கள் எவ்வாறு அடைந்து கொள்ள முடியும் என்ற விடயத்தில் உங்களுடைய பார்வை என்ன? பொதுவாக அல்லாஹு தஆலா மனிதர்களை குடும்பமாக கோத்திரமாக
வைத்திருக்கலாம். குடும்பம் என்று வரும் பொழுதும் கோத்திரம் என்று வரும் பொழுதும் அங்கு அதனுடைய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகிறார். இதா சலஹர் ரஸ் ஃபலைஸ அலல் ஜஸதி பஅஸ். தலை சீராகிவிட்டால் உடலுக்கு எந்த கெடுதியும் இல்லை என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக எங்கும் தான் எப்பொழுதும் தான் ஒரு வீடு எடுத்துக்கொண்டால் கூட வீட்டினுடைய தலைவர் வீட்டினுடைய பொறுப்பாளர் சீரானவராக நல்ல எண்ணம் உள்ளவராக இருந்தால் அந்த வீடு சீரானதாக இருக்கும். எனவே ஒரு சமூகம் வீழ்ச்சி அடைகிறது என்றால் அதனுடைய பிரதானமான பல பங்குகளில் மிக முக்கியமான பங்கு அந்த சமூகத்தினுடைய தலைமைத்துவங்களுக்கு தான் சேரும். தலைமைத்துவங்களுடைய சரியான நிலைப்பாடுகள் இல்லாததுதான் சமூகம் வீழ்ச்சி அடைவதனுடைய பிரதானமான, இது வரலாற்று நடிகையும் உள்ள ஒரு பிரதானமான காரணம். அந்த வகையிலே சிறந்த இணைந்து செயற்பட முடியுமான முன்மாதிரி மிக்க தலைமைத்துவங்கள் தேவை. எல்லா வகையிலும் சமய சமூக அரசியல் எல்லா தலைப்புகளிலும் சிறந்தவர்களாக இருக்கும், இணைந்து செயற்படக்கூடியவர்களாக இருக்கும், முன்மாதிரி மிக்க தலைவர்களாக இருக்கும். சுயநலம் இல்லாமல் இதய சுத்தியோடு செயற்படக்கூடிய தலைமைத்துவங்கள் இணைந்தால் அது ஒரு சின்ன நிர்வாகம் இருந்தாலும் நிச்சயமாக சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அந்த வகையிலே நாங்கள் தலைமைத்துவ பயிற்சிகள், அதற்கான தலைமைத்துவ பயிற்சிகள் எதிர்காலங்களிலே இமாம்கள் மாத்திரமல்ல நம்முடைய ஊருடைய தலைமைகள் எல்லோருமே சேர்ந்து சிறந்த தலைவர்களை உருவாக்குவதற்கான அடிப்படையான தலைமைத்துவ பயிற்சிகளை சிறு பராயத்திலிருந்தே கொடுத்து உருவாக்க வேண்டும். இருக்கக்கூடிய தலைமைத்துவங்களும் அந்த சிறந்த பண்பாடுகளுக்குள்ளால் தங்களை உள்வாங்கி அவர்கள் சிறந்த ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் பிரதான எமது பிரதேசம் பொதுவாக இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ளுகிற ஒரு பிரதேசமாக இருக்கிறது. இப்ப இயற்கை அனர்த்தங்கள், அதே போன்ற சமூக பிரச்சனைகள் அல்லது பொதுவாக சொல்கிற போது ஏற்படுகின்ற அவசரகால நிலைமைகள், இவ்வாறான நிலைமைகளின் போது உங்களுடைய அமைப்பு எவ்வாறான சேவைகளை வழங்க ஆயத்தமாக இருக்கிறது அல்லது எவ்வாறான சேவைகளை வழங்கி வந்திருக்கிறது? அதை நாம் இரண்டாக பிரித்து பேச வேண்டும். ஒன்று, எங்களுடைய அமைப்பினுடைய உறுப்பினர்கள், இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மழை காலமோ அல்லது குறிப்பாக கொரோனா காலப்பகுதியிலே பள்ளி வாயில்கள் முடக்கப்பட்டிருந்தன. பல பள்ளி வாயில்கள் வருமானம் இன்மையினால் இமாம்களுக்குரிய ஊதியங்களை கொடுக்க முடியாத நிலைமைகள் எல்லாம் ஏற்பட்டன. அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஒரு கடந்த கால நிர்வாகம் மிகச்சிறப்பான பல பங்களிப்புகளை அவர்களுக்கு செய்திருக்கிறார்கள். இது ஒரு நாம் குறிப்பிட்டு காட்ட வேண்டிய விடை. இரண்டாவது, பொதுவாக சமூகத்துக்கு தேவையான உள்ளூர் அல்லது வெளியூர்களிலே நம்முடைய நாட்டாக பல பகுதிகளில் ஏற்படக்கூடிய இடர்களுக்கு நிதிகள் சேகரிக்கும் பொழுது உலமாக்கள் பொதுவாக குறிப்பாக இமாம்களாகிய நாங்கள் முன்னின்று ஒரு ஊர் தலைமைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறோம். நம்முடைய உபதேசங்களிலே மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தல் வழங்குவதிலே ஆர்வப்படுத்துவதிலே நாங்கள் எங்களுடைய பங்களிப்புகளை செய்திருக்கிறோம். சில போது எங்களுடைய இமாம்கள் அதாவது வீடு வீடாக சென்று நிதி சேகரித்து கொடுத்த வரலாறுகளும் கடந்த காலத்தில் இருக்கின்றன. அப்படி ஒரு பங்களிப்பை நாம் செய்திருக்கிறோம். உங்களுடைய அமைப்பு, அதாவது காத்தாங்குடி ஹத்தீப்மார் இமாம்கள் நலன்புரி அமைப்பு, இது எதிர்காலத்தில் எவ்வாறான கடமைகளை அல்லது எவ்வாறான சேவைகளை இந்த மக்களுக்கு வழங்குவதற்கு அல்லது உங்களுடைய அமைப்பில் இருக்கின்ற அங்கத்தவர்களுக்கு வழங்குவதற்கு உத்தேசித்திருக்கிறது? நாங்கள் குறிப்பாக முதல் கட்டமாக எங்களுடைய அங்கத்தவர்களை பற்றி நாம் யோசிக்கிறோம். அதிலே 3 விடயங்களை நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக இமாம்கள் அனைவருக்கும் உம்ரா என்ற ஒரு வேலை திட்டம் ஒன்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். 2 வகையாக இமாம்களை வகைப்படுத்தி அவர்களுக்கான உம்ரா வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் உம்ராவுடைய சந்தர்ப்பம் கிடைக்காதவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு, ஏனென்றால் அது அந்த கனவுகள் முஸ்லிம் என்ற வகையில் எல்லோருக்கும் இருக்கிறது. குறிப்பாக உலமாக்கள் இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூகத்திலே முன்னின்று பல விடயங்களையும் செய்பவர்கள், பேசுபவர்கள், அவர்களுக்கு அந்த காபாவை பார்க்க வேண்டும், தொட வேண்டும் என்ற நீண்ட ஒரு ஆர்வம் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் ஒன்றை நாங்கள் வகுத்து வருகிறோம். அதிலே 2 வகையாக பிரித்து நாங்கள் ஏதோ ஒரு வகைக்குள்ளால் ஒரு இமாமை நாம் அதற்குரிய ஏற்பாட்டை நாம் நம்முடைய அமைப்பினூடாக செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறோம். இரண்டாவது, எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரை எங்களுக்கு இப்பொழுதுதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒரு காணி கிடைத்திருக்கிறது. நிரந்தரமான ஒரு இடம் ஒன்று இல்லாமல் ஆங்காங்கே மசூதிகளிலே எங்களுடைய ஆலோசனை கூட்டங்களை வைத்துக் கொள்வது, எங்களுடைய அமைப்புக்கான பொருட்கள் பல இடங்களிலும் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான நிலை தான் இருந்தது. இப்பொழுது எங்களுக்கு தெரியும் சரண்டி பெட்ரோல் ஷெட் உரிமையாளர் உவைஸ் ஹாஜியார் அவருடைய குடும்பத்தினர் அவருடைய தந்தை மூலமாக கிடைத்த ஒரு அவங்களுடைய வராசத் காணி ஒன்று இருக்கிறது. டீன் ரோட்டுக்கு அருகாமை பகுதியிலே அது ஒரு பெரிய ஒரு பகுதி. அதில் எங்களுக்கு ஒரு பகுதியை
கிட்டத்தட்ட ஒரு 60க்கு 30 என்ற ஒரு அமைப்பிலான ஒரு காணி ஒன்றை எங்களுக்கு ரோட்டோரமாக தந்திருக்கிறார்கள், அன்பளிப்பாக தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய முழு குடும்பத்தையும் எல்லாம் பொருந்திக் கொள்ள வேண்டும், அவருடைய தந்தையுடைய கபரை எல்லாம் பிரகாசமாக்க வேண்டும். இப்பொழுதுதான் அது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காணியை நாங்கள் இப்பொழுது எங்களுக்குரிய அமைப்பாக நாங்கள் அமைத்து வருகிறோம். அதில் ஒரு கட்டடம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். அந்த கட்டடம் வெறுமனே எங்களுடைய காரியாலயமாக மாத்திரம் அல்லாமல் இமாம்களுக்கான தொடரான வழிகாட்டல் நிகழ்வுகளை செய்யக்கூடிய, அவருடைய கல்வித்திறன் மேம்பாட்டுக்கான விடயங்கள் தொடர் நிகழ்ச்சி திட்டங்களாக கொண்டு செல்லக்கூடிய அமைப்பில் அந்த கட்டடம் அமைய வேண்டும். எங்களுடைய காரியாலய தேவைகளும் அமைய வேண்டும். அத்தோடு 2 வகையான பொருளாதாரத்தையும் அங்கு நாங்கள் உருவாக்குவதற்கான ஒரு வேலை திட்டம் யோசிக்கிறோம். ஒன்று அமைப்புக்கான பொருளாதாரத்தை பெறுவதற்கும், 2 அங்கத்தவர்களுக்கான பொருளாதார பங்களிப்புகளை தொடராக ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு ஒரு பங்களிப்பு கொண்டு செய்வதற்கு நாங்கள் அப்படியான ஒரு திட்டம் ஒன்றையும் எங்களுடைய அமைப்பினூடாக முன்னெடுக்கிறோம். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களிலே மிக மகிழ்ச்சிகரமான விடயம் என்னவென்றால், இந்த இறைபணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஹதீப்மார்களுக்கு வசதி குறைந்தவர்களுக்கு முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு உம்ரா செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவது, அதே போன்று உங்களுக்கு வக்ஃபாக கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த காணியிலே அவர்கள் அவர்களுக்குரிய ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நல்ல பணிகளை உங்கள் அமைப்பு செய்து வருகிறது. உண்மையிலே அது பாராட்டத்தக்க விடயம் என்பது மட்டுமல்லாமல், அந்த காணியை உங்களுக்கு வக்ஃப் செய்த அந்த தனவந்தருக்கு இறைவன் நல்ல ஒரு புரிய வேண்டும் என்று எமது அமைப்பு சார்பாகவும் நாங்கள் இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். எமது நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்தை குறிப்பிடுங்க. உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருந்தது இந்த செய்தியை கேள்விப்பட்டதும். நான் இந்த செய்தியை ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கல, எனக்கு பார்க்க கிடைக்கல. நீங்க சமூக நிறுவனங்களை, சமூகத்துக்கு பங்கு செய்யக்கூடிய மக்களை நீங்களாகவே அறிமுகப்படுத்தி அவருடைய விடயங்களை சமூகத்துக்கு கொண்டு வரணும் என்று அந்த நினைக்கக்கூடிய அந்த விடயம் உண்மையிலே உங்களுடைய நல்ல ஒரு சேவையை தூர நோக்க ஒரு சமூகத்துக்கான ஒரு பங்களிப்பாக நான் அதை பார்க்குகிறேன். மாஷா நாங்கள் கடந்த ரமலானில் கூட ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தி எங்களுடைய அமைப்பை நாம் அறிமுகப்படுத்தலாமா என்று கூட நாங்கள் ஆலோசித்திருந்தோம். அதற்கான சிறிய முயற்சிகளும் செய்தோம். ஆனால் சந்தர்ப்பம் அமையவில்லை. இது எங்களுக்கு தானாகவே எந்த செலவோ எந்த சிரமமோ இல்லாமல் இலகுவாகவே இந்த விடயம் எங்களுக்கு அமைந்ததை இட்டு நாங்கள் உண்மையிலே நான் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு நன்றி சொன்னேன். மீண்டும் ஒரு தடவை உங்களுடைய பணிப்பாளர் மற்றும் அவருடைய நிர்வாக இணை ஏற்பாட்டாளர் சகலருக்கும் நாம் நன்றி சொல்கிறோம். அல்லாஹு தாலா உங்களுடைய அந்த பணியை பொருந்தி கொண்டு இதனூடாக அல்லாஹு தாலா பல சமூகத்தினுடைய பல கயிறுகளை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் மனமாற உங்களை வாழ்த்தி பிரார்த்திக்கின்றோம். நிச்சயமாக நல்ல பணிகளுக்கு இவனுடைய உதவி எப்போதும் இருக்கும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இந்த வழியை ஞாபகப்படுத்தி கொண்டு எமது குறுகிய கால அழைப்பினை ஏற்று எமது கேள்விகளுக்கு விரிவான விளக்கங்களை வழங்கிய காத்தான்குடி ஹதீப்மார் இமாம்கள் நலன்புரி அமைப்பினுடைய தலைவர் ALM ஃபாயிஸ் ஹுமைதி அவர்களுக்கு இந்த வேளையிலே எமது தெளிவு ஊடக வலையமைப்பின் தேடல் நிகழ்ச்சியின் ஊடாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இத்தனை நேரம் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் என நம்பிக்கையோடு தோழமையோடும் சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ்.